திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் 2வது முறை ஆட்சி அமைப்போம்னு திமுக சொல்லுது, இல்லை நாங்கள் அதிமுக ஆட்சிங்கிறாங்க, 2 முனை போட்டி அப்படிங்கிறாங்க. 2 பேருமே களத்தில் விஜய்னு ஒரு பிளேயர் இறங்கியிருக்கிறத மறந்துருக்கிறாங்களா? அதனால இவங்களுடைய இந்த சவால்கள்லாம் கலைச்சு போடப்படுதா உங்க பார்வை? இல்ல இப்ப விஜய் அவர்கள்ங்கிறது இப்ப நீங்க கேட்டீங்க 2026 வெற்றியை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இப்போ சாதிக் பாட்சா சொன்னாரு தனிநபர் விமர்சனம் சைதை சாதிக் சொன்னாரு சைதை சாதிக் சொன்னாரு தனிநபர் விமர்சனம் பண்றாங்கன்னு. தனிநபர் விமர்சனத்துக்கு பெயர் போனவர்கள் திமுக. தேர்தல்ல கேக்குறேன், தேர்தல்ல பேசும்போது கொஞ்சம் அமைதியா இருந்தாருன்னா பரவாயில்ல, ஏன்னா நான் ஆன்லைன்ல இருக்கேன். சோ அப்ப எல்லாத்துக்குமே நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் அப்ளிகபிள். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. அப்போ உதயநிதி அவர்கள் வைக்கக்கூடிய தனிநபர் குற்றச்சாட்டுக்கு எடப்பாடியார் அவர்கள் திருப்பி அடிக்கிறார். அதே மாதிரி நீங்க டிபேட் வைங்கன்னு சைதை சாதிக் கேட்கிறாரு. எடப்பாடி ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டு இருக்காரு. ஈவன் இந்தியா டுடே கான்க்ளேவ்ல கூட கேட்டாரு, நாங்க எங்க ஆட்சியில என்னென்ன பண்ணணுங்கிறது நாங்க விவாதத்துக்கு தயாரா இருக்கிறோம், ஐயா ஸ்டாலின் அவர்களை வராரான்னு கேட்டு சொல்லுங்கன்னு அவரு கேட்காத மேடை இல்ல. சைதை சாதிக்கு இந்த வார்த்தை அதிமுக எடப்பாடியார் அவர்களை கேட்கறத பார்த்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் கிட்டயோ இல்ல மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்டயோ சொன்னாருன்னா டிபேட்டுக்கு அவங்க தயாராகி வரது கரெக்டா இருக்கும். பிரதான எதிர்கட்சியாருடைய 3.5 மணி நேரம் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வி கேட்கலாமா? மைக் ஆஃப் பண்ணிடுறீங்களே, கேட்கலாமா? தனபால் அந்த வேலையை பண்ணாரா? அப்பாவு பண்றதுக்கு யார 3.5 மணி நேரம் பேசுற ரெக்கார்ட் இருக்கு. சாரி ஜென்டில்மேன், அவர் 3.5 மணி நேரம் பேசுற ரெக்கார்ட் இருக்கு. அவர் பேச 3.5 மணி நேரம் என்ன பேசி இருப்பாரு? அவர் பேசலாமா? திரு சாதிக் ப்ளீஸ். எதிர்ல முதலமைச்சர் உட்கார்ந்திருந்தாரு, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எதிர்ல உட்கார்ந்து 3.5 மணி நேரம் பேசுறவருக்கு தனி டிபேட் தேவையா? முடிச்சிட்டீங்களா? இந்த 3.5 மணி நேரம் மேட்டர் நீங்க 3.5 நிமிஷமா பேசிட்டீங்க. அவர் சான்ஸ் விட்டுருங்க, நீங்க சொல்லிட்டீங்க, யூ மேட் யுவர் பாயிண்ட். திரு நந்தகுமார். இல்ல இது இவ்வளவு தூரம் பதப்பதைக்க வேண்டியதில்லை. உண்மைகள் நீங்க சொல்லும் போது எல்லாருமே அந்த உண்மையை சொல்லத்தான் செய்வாங்க. அடுத்தது இப்ப கடனை பத்தி சாதிக் பேசினாரு. கடன் வாங்குறது ஒரு மோசமான செயல் இல்ல. டெப்ட் இஸ் a wonderful financial tool provided if you use it properly. இப்போ மத்திய அரசாங்கம் கடன் வாங்கலையான்னு கூட அவர் சொல்ல வந்தாரு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா 62 லட்சம் கோடியை 197 லட்சம் கோடியா உயர்த்தி இருக்காங்க. அவங்களுடைய காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 11% அவங்களுடைய கடன் வளர்ந்திருக்கு. ஆனா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 18.8% உயர்ந்திருக்குது. சரி, இப்ப கடன் வளர்ச்சி 11%, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 19% போது அவங்க வாங்கின கடனை விட அதிகமா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணிருக்காங்க. மூலதன செலவு அது நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டுக்கொடுக்கும். இல்ல இது ஒண்ணு சொல்லிடுறேன். இதே இல்ல அசோகா ஒரே நிமிஷம். இதே திமுக வாங்கின கடன் கடந்த 5 ஆண்டுகள்ல காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் பாத்தீங்கன்னா 14.5%. இதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அவங்க செலவு பண்ண சதவீதம் 12.8%. சரி, இப்போ நீங்க மூலதன செலவுக்கு பண்றதை விட அதிகமான கடன் வாங்கி இருக்கிறீங்க. அப்போ நீங்க வாங்கின கடன் எல்லாமே தவறுதலான கடன். நீங்க நியாயமா கேட்டீங்க, சம்பளத்துக்கு கூட இப்ப வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது இப்ப ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பினான்ஸ் மினிஸ்டர் உட்கார்ந்த உடனே வெள்ளை அறிக்கை கொடுத்து தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதையெல்லாம் நம்ம அப்ப பாராட்டணும். இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய ஒயிட் பேப்பர் ஆன் பினான்ஸ் எப்படி இருக்குது, அதையே இப்ப விட்டாங்கன்னா மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வரும். இப்ப இந்த கம்மிங் அப் டு தி அப்கமிங் எலெக்ஷன் 2026க்கு வரும்போது இன்னைக்கு டிசைடிங் ஃபேக்டர் யாரு அப்படின்னாக்கா, இந்த ஓட் ஸ்பிளிட் யாரு வாக்கை பிரிக்க போறாங்கிறத வச்சுதான் இந்த டிசைடிங் ஃபேக்டரே இருக்க போகுது. ஏன்னா கடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா 2021ல 5 முனை போட்டி. இப்ப அந்த 5 முனை போட்டியில வாக்க பிரிச்சது யாருன்னா மீதி இருக்கக்கூடிய 3 குழுக்கள். நாம் தமிழர் கட்சி,
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிளஸ் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் பிளஸ் மக்கள் நீதி மையம், இந்த மூணையும் கூட்டினீங்கன்னா சற்றேறக்குரிய 12 to 13% வாக்கு. அப்ப இந்த வாக்க மட்டும் நீங்க அடிப்படையா வச்சு நம்ம போன தடவை 2021 சீட்டை கால்குலேட் பண்ணோம்னா சற்றேறக்குறைய வந்து ஒரு 75 to 95 சீட்டு வந்து இம்பாக்ட் கிடைக்குது. இப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் வரும்போது விஜய் அவர்களுக்கு வந்து எந்த சர்வே எடுத்தாலும் அவங்க வந்து கணிக்கிறது வந்து சற்றேறக்குறைய 15-20% ஆவரேஜா வந்து அவங்க கணிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பெரிய பிரதான அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து தேர்தலுக்கு தேர்தல் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கிட்டே வராங்க. 1.1% 8.2% எந்த தேர்தல் சர்வேவும் வந்து நாம் தமிழர் வந்து வளருங்கிறத எந்த ஒரு தேர்தலையும் அவங்க வந்து கணிச்சதில்லை. ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப அது வந்து ஒரு கன்சிடரேஷன் இருக்கு. அவங்க இந்த தடவை எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்க போறாங்கன்னு. அடுத்தது விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு 15 to 20%. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்துனீங்கன்னா கூட சற்றேறக்குறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30 to 35% இந்த ரெண்டு கூட்டணி கட்சிக்குள்ளார, இந்த ரெண்டு கட்சிக்குள்ளார, ஈவன் நீங்க வஸ்ட் கம் வஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 25 to 30% இந்த ரெண்டு பார்ட்டிக்குள்ளார வந்து வரும். அது பத்தாத குறைக்கு சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் நிக்கிறாங்க. அவங்க பெருசா 234 தொகுதியில நிக்கலன்னா கூட கன்சிடரபிளான ஓட் ஷேர் வந்து டிவைட் பண்ண போறது யாருன்னாக்கா இந்த நாம் தமிழர் கட்சியும். இப்போ விஜயும் சீமான் அவர்களும் சேர்ந்து ஒரு 25-30% அப்படியே வெளியெடுக்க போறாங்கன்றீங்க. யாருகிட்ட இருந்து வெளியெடுக்க போறாங்க அதுதானே கேள்வி. யாரை ஜெயிக்க வைக்க போறாங்க? கரெக்ட். இப்ப போன தடவை 2021 தேர்தலை எடுத்து நம்ம பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி அவங்களை எடுத்து பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து தனிப்பட்ட முறையில பிரதானமா பாதிச்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு கட்சியும் பாதிக்கிறாங்க. திமுகவையும் அண்ணா திமுகவையும். திமுகவை வந்து சற்றேறக்குறைய 20 சீட்லையும் அண்ணா திமுகவை சற்றேறக்குறைய 30 சீட்லையும் பாதிக்கிறாங்க. அண்ணா திமுகவை வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவை விடவே அதிகமா வந்து அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு. இப்போ டிவிகேவை எடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டர் செக்மெண்ட்டை வந்து நம்ம செக்மெண்டேஷன் பகுப்பாய்வு பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரதானமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தாவேக்காக்கு வந்து இளைஞர்களுடைய வாக்கு, மகளிருடைய பெண்களுடைய வாக்கு, மைனாரிட்டி அவரே ஒரு மைனாரிட்டியா இருக்கிறதுனால மைனாரிட்டியினுடைய வாக்கு, அதே மாதிரி SC ST வாக்கு. இந்த 4 வாக்கு வங்கியும் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்குதோ அதுல 80% வாக்கு வந்து இந்த 4 செக்மெண்ட்டை சார்ந்தது. செக்மெண்ட்டை யாரு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை யாரு வச்சிருக்காங்க கேக்குற மாதிரி இப்ப இந்த 4 ஓட்டர் அந்த மாதிரி கருத்துக்கள் விமர்சனங்கள் வேண்டாம். இல்ல இது ஒரு சினிமா டயலாக் தான். இது அவமரியாதை புரிஞ்சது. இல்ல புரிஞ்சது. நீங்க காமெடியா சொல்றீங்க. நம்ம எலெக்ஷன் டைம்ல இருக்கோம். யார் வேணா பேஷனட்டா எமோஷனலா எடுத்துப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். எஸ் சார். ஓகே ஃபைன். இப்ப இந்த 4 பிரதானமான ஓட்டர் செக்மெண்ட் யூத், மகளிர், மைனாரிட்டி, SC வந்து யாரு இருக்காங்க, யாருகிட்ட இருக்காங்கன்னு பார்த்தா திமுக கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ பாவேகா வந்து பெரும்பான்மையா அவங்க எடுக்கக்கூடிய வாக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் அதிமுக கிட்ட இல்லவே இல்லையா? இல்ல நான் அதத்தான் சொல்ல வரேன். ரெண்டு பக்கமே இருந்தே நாம் தமிழர் கட்சி எடுத்தாங்க. அதே மாதிரி தாவேக்காவும் ரெண்டு பக்கம் இருந்து எடுக்கும். ஆனா நீங்க எடுக்கும் போது யார் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் நீங்க எடுக்க முடியும். உதாரணத்துக்கு திமுகல வந்து ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ணா திமுகல ஒரு 6%. இப்ப விஜய் அவர்கள் 20% பிரிக்கிறார்னா திமுகக்கு 10x20% போட்டாகணும். JDMK-க்கு 6x20%. இப்ப நியூமெரிக்கலா பார்க்கும்போது அதிகமா அவங்க டிஎம்கேல இருந்து எடுப்பாங்க. நம்மளுடைய அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு விஜய் அவர்கள் வந்து ஒரு 8% மேல போக போக அவர் டுவர்ட்ஸ் 20 and 20+ போக போக பெரிய டேமேஜ் அண்ட் டென்ட் எங்க கிரியேட் பண்றாருன்னா திமுக கூட்டணிக்கு பெரிய அளவுக்கு கிரியேட் பண்றாரு. அந்த ஓட் ஸ்பிளிட் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சொல்ற மாதிரி இரண்டாவது முறை ஆட்சி வாய்ப்பு இல்லன்றீங்க நீங்க விஜய்னால. ஆமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் அப்படிதான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கான்பிடென்டா நம்பிட்டு இருந்தது அசோகா, அவங்களுடைய கூட்டணிய பலத்தை நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய கூட்டணி அவங்க எந்த பலம் சொன்னாங்களோ அது ரொம்ப அதீத பலகீனத்துல இருக்குது. பலகீனத்துல வந்துகிட்டே இருக்கு. வருவோம் இதை முடிச்சிருவோம். திரு பிரகாஷ் ஏற்கிறீங்களா? விஜய் வந்து he is damaging DMK more அப்படின்றார்.
விஜய் அவர் சொன்ன மாதிரி விஜயுடைய ஓட்டு வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா இடத்துலயும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன மாதிரியே சொல்றீங்க சார். லீக் ஆயிடுச்சு சார். தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு மேடம். பாத்தீங்களா? தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் பிரகாஷ் சார் பாத்தீங்களா? ஓரளவுக்கு பாத்துட்டேன் நான். சார் உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்களா பாத்துக்கோங்க. பாக்குறவங்க மேல தான் நடவடிக்கையா? அதெல்லாம் சரி சரிங்க. அது நடவடிக்கை எல்லா விஜய் ஃபேன்ஸ் மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல. இஸ்லாமிய தீவிரவாதிகளை இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளா சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்பவே ஒரு 3 இஸ்லாமியர் அமைப்பு அந்த படத்துலயா சார்? ஜனநாயகன் படத்துலயா சொன்னாங்க? ஆமா, ஜனநாயகன் படத்துல பாம்பு வைக்கிறவங்க வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு அவர் சித்தரிக்கிறதா இஸ்லாமிய அமைப்புகள் வந்து சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி துப்பாக்கி படத்திலையும் இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளா சித்தரிச்சாங்க. அப்போ வந்து எஸ்ஏ சந்திரசேகர் கிட்ட போய் நாங்க கேட்டோம், நாங்க வந்து அடுத்த படத்துல வந்து நாங்க அப்படி சித்தரிக்க மாட்டோம், நல்லபடியா சித்தரிப்போம்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி சித்தரிக்கல. அதனால இப்பவும் மோசமா சித்தரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்துடுறாங்க. சோ இந்த அவர் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லேட்டர் ஸ்டேஜ்ல தான் ஜோசப் விஜய்ன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அவர் செஞ்சது என்னன்னா, ரம்ஜானுக்கு போய் குல்லா போட்டு இஸ்லாமியர்களோட உக்காந்துக்கிட்டு அவர் வந்து அந்த நோன்பு கஞ்சி எல்லாம் குடிச்சதுதான் அவரு செஞ்ச ஒரு மிகப்பெரிய காரியம். விஜய் செஞ்ச காரியம். விஜய்க்கு வராது. மைனாரிட்டி ஓட்டு அவுட். மைனாரிட்டி ஓட்டு அவுட். சரி, பெண்கள், ரைட்டுங்களா? இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சார் வந்து பயங்கரமா டிஸ்கிரைப் பண்றாரு. ஏடிஎம்கேக்கு என்ன மாதிரி அவரை டியூன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அதாவது போறதெல்லாம் திமுக ஓட்டு ஒண்டிதான் போகுமா? அதிமுக ஓட்டு போகவே போவாதா? அதிமுக ஓட்டு கூடுதலா போகும்னு சொன்னாங்க. இங்க 6 ஓட்டு போச்சுன்னா அங்க 10 ஓட்டு போகுதுன்றாரு. அதான் சார், இங்க 6 ஓட்டு போச்சுன்னா அங்க 16 ஓட்டு போவோம். அந்த மாதிரி தான் சார் டிஸ்கிரைப் பண்றாரு. அது கிடையாது சார் மேடம். இன்னைக்கு இருக்கிறதுலயே வல்னரபிள் ஓட்டு எதுனா லீடர்ஷிப் கிரைசிஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஓட்ஸ் தான். ரைட்டுங்களா? அதுதான் இவருங்க சட்டமன்ற தேர்தல சொல்றாங்க. பார்லிமெண்ட் தேர்தல பாருங்க, அவரு 9 தொகுதின்னு சொன்னாரு திமுக சாதிக் சாரு. 9 தொகுதியில எதிர்கட்சிகள் ஜெயிச்சது வந்து வெறும் 7 தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க. 234 7 தொகுதிகள் தான் அவங்க மார்க் பண்ணாங்க. சோ அன்னைக்கு வந்து இருந்த கிரைசிஸ் ஏடிஎம்கேக்கு வெறும் 20%. அண்ணாமலை ஃபேக்ஷன் வந்து அண்ணாமலை லீடர்ஷிப்ல 18% வாக்குகளை வாங்கினதா சொன்னாங்க. பிஜேபி 11% வாக்குகளை வாங்கினதாவும் சொன்னாங்க. சோ இன்னைக்கு அவங்க பிரிஞ்சவங்க இன்னைக்கு கூடுறாங்க. இந்த கூடலே வந்து அன்டெஸ்டட். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை வந்து காம்ப்ரமைஸ் ஆகல. அண்ணாமலை வந்து பிஜேபியில ஒரு இஷ்யூவா தான் இருக்காரு. அதே மாதிரி அவரே சொன்னாரு, உங்களுக்கு வந்து சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸ் இந்த ஃபேக்ஷன் எல்லாமே வந்து ஏடிஎம்கே ஓட்டா மைனஸ் பண்ணுது. போன தடவை அவர் சம்மிங் அப்ல வரும்போது என்ன சொன்னாருன்னா, அமமுக ஒரு 20 தொகுதி அடிச்சது, இன்னைக்கு அமமுக எங்க கையில இருக்குன்றாங்க. அமமுக வெறும் லேபிள் தான். சசிகலா தான் பேக்ரவுண்ட், சசிகலா தான் ஸ்டஃப். சசிகலா இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் தான். ஏடிஎம்கேக்கு அங்க நின்னுட்டு இருக்கு. விஜய் எடுக்கிறது பூராவே அதிமுக ஓட்டு தான். ஆமா, பல இடங்கள்ல அவர் வந்து 2வது இடத்துக்கு வருவாரு விஜய். பல இடங்கள்ல விஜய் வந்து 2வது இடத்துக்கு வருவாரு. ஏடிஎம்கே பேக் ட்ராக் ஆகும். இன்னைக்கு விஜயோட ரோட் ஷோ பாக்குறீங்க. மதுரையில இருந்து காரைக்குடி போறாரு. அங்க வர கிரௌட பாக்குறீங்க. அங்க இருக்கிற சினாரியோவை நீங்க பாக்குறீங்க. இந்த கூட்டம் பூராவுமே ஒரு கட்சியில இருந்து வருதுன்னு ஏத்துக்க முடியுதா? இல்ல மேடம், இது ஃபுல்லாவே வந்து விஜய பார்க்க வர கூட்டம். இது வந்து ஒரு கட்சி கூட்டம் எல்லாம் கிடையாது. பல கட்சியில இருந்து வராங்க. சன்னி லியோன் மேடம் வந்தா கூட
பாக்குறதுக்கு கேரளால மிக பயங்கரமான கூட்டம் திரண்டுச்சு. சரி. லத்தி சார்ஜ் எல்லாம் நடந்தது. சரி. அந்த கூட்டம் கூடுறதெல்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது. சரி. இது எப்படி ஓட்டா டிரான்ஸ்பர் ஆகுது, சரி. எப்படி கேப்போம். போக போகுது அப்படின்றதுதான் ஃபேக்டரே தவிர இவர் சொல்ற மாதிரி டிஎம்கேவை முழுக்க இது பண்ணிட்டு போற மாதிரி அந்த மாதிரி விஷயமும் இல்ல. இன்னைக்கு மைனாரிட்டிக்கு எதிராக வந்து விஜய் வந்துட்டார்.